வண்ணாரப்பேட்டையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளுக்கு எதிர்ப்பு. கடைகளை மூடி சென்னை வண்ணாரப்பேட்டை கட்பீஸ் ஜவுளி வியாபாரிகள் போராட்டம். சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்டில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டி சென்னை வண்ணாரப்பேட்டை கட்பீஸ் ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட ஜவுளி வியாபாரிகள் தற்காலிகமாக வியாபாரத்தை நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தற்போது வரை 50% மட்டுமே நிறைவடைந்துள்ளதாகவும், தொடர்ந்து சாலை தோண்டும் பணிகள் நடைபெறுவதால் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடசென்னையின் சின்ன டி நகர் என அழைக்கப்படும் எம்சி ரோடு பகுதியில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை, தடா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமானோர் ஜவுளி வாங்க வருவதாகவும், பணிகள் காரணமாக மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே 2 தீபாவளி, 2 பொங்கல் மற்றும் ரம்ஜான் பண்டிகை காலங்களில் வியாபாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வரவிருக்கும் பண்டிகை காலங்களிலும் இதே நிலை நீடித்தால் கடும் நஷ்டம் ஏற்படும் என வியாபாரிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் அலட்சியத்தால் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள், புதிய அரசு நேரடியாக தலையிட்டு பணிகளை விரைந்து முடித்து தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது சார். இந்த 3 வருஷத்துல ஒவ்வொரு 6 மாத காலத்துக்கும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல இருந்து, வாட்டர் டேக்ஸ்ல இருந்து, லைசன்ஸ்ல இருந்து எல்லாமே எல்லா கடைக்காரங்களும் பே பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க வந்து வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட கண்டினியூட்டியா ஆகல சார். அதாவது ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது திருப்பி ஒரு 1 மந்த் அப்படியே தள்ளி போய் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 இயர்ஸ் ஆக போகுது சார். இதனால வந்து லேபர் ப்ராப்ளம், இங்க லேபருக்கு சேலரி கொடுக்க முடியல, பிஸ்னஸ் கிடையாது, எல்லா ப்ராப்ளமும், வாட்டர் ப்ராப்ளம், 3 ஃபங்க்ஷன் 3 சீசன் சார். பொங்கல், தீபாவளி எல்லா சீசனுமே எல்லாமே நமக்கு வந்து டோட்டலா வந்து ஃபெயிலியர் சார். டோட்டல் ஃபெயிலியர். எத்தனை காலம் தான் சார் இந்த வியாபாரிகள் தாங்க முடியும்? பாதி இதுல வந்து 3/4 பேர் வந்து ரெண்டலுக்கு தான் இருக்கிறாங்க. அந்த ரெண்டல் கூட கொடுக்க முடியல. இப்ப நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியல. இப்ப ஹவுஸ் ஓனர்ஸா இருக்கவங்களுக்கெல்லாலையும் நம்ம எவ்வளவு காலம் தான் பொறுத்துட்டு இருப்பாங்க சார்? இதற்கு சீக்கிரம் ஒரு விடிவு காலம் வரணும் சார். விடிவு காலம் வரணும். இதை வந்து புதுசா வந்திருக்க கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சீக்கிரம் இதை பண்ணி கொடுக்கணும் சார். இதுக்கு வந்து நாங்க எல்லாருக்கிட்டையும் எங்கெங்க கொடுக்கணுமோ அத்தனை பேருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே நாங்க வந்து கொடுத்துருக்கோம் சார். எல்லாமே மனு கொடுத்துருக்கோம். அதை முடிந்த அளவுக்கு சீக்கிரமா எங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்தா, இந்த 2 மந்த்ஸ்க்குள்ள முடிச்சு கொடுத்தா தான் சார் அடுத்த சீசனாவது நாங்க பார்க்க முடியும் சார். மழை அடுத்து மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுது சார். மழை ஸ்டார்ட் ஆயிடுது. 2வது எங்களுக்கு ஃபங்க்ஷன் இதுவும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே சீக்கிரம் வந்து எங்களுக்கு வேலையை முடிக்கணும் சார். சார், இப்போ ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறேன்றீங்க. கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் ஏன் இது வரைக்கும் அந்த கதியில நடக்குது? என்ன சார், நாங்க இதுவரை ஒரு 30 மீட்டிங் போட்டிருக்கோம் சார். ஒவ்வொரு அதிகாரிகள்ட்டையும் பேசியிருக்கோம் சார். இங்க இருக்கிற எம்எல்ஏல இருந்து, இங்க இருக்கிற கவுன்சிலர்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையுமே நாங்க இதை வந்து முறையா வந்து தெரிவிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து இது லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மீட்டிங்லயும் நாங்க எங்களோட ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரோம் சார். ஆனா எல்லாத்தையும் பார்க்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே தான் சார் வராங்க. இப்ப புதுசா வந்திருக்கவங்கள அது எங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து கொஞ்சம் குயிக்கா முடிச்சு கொடுத்தாங்கன்னா வியாபாரிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். 2வது இங்க வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும் சார். கண்டிப்பான முறையில எங்களுக்கு புதுசா வந்திருக்க கவர்மெண்ட் வந்து இதை செய்யணும்னு சொல்லிட்டு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் சார். அதிகாரிகளுடைய நடவடிக்கை அவங்க எந்த மாதிரியான பணி இல்ல சார், அதிகாரிகள் வந்து நம்ம மீட்டிங் போட்டு பேசும்போது வந்து பதில் கரெக்டா சொல்றாங்க சார். ஆனா இங்க ஒர்க் நடக்கிறது இல்லை சார். அந்த ஒர்க் வந்து அவங்க சொல்ற அந்த மீட்டிங்ல நம்ம கிட்ட கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒர்க்ல இல்லை சார். அந்த ஒர்க் இல்லாதனாலதான் இது இவ்வளவு மந்தகதியில இருக்கு சார். அவங்களுக்கு இப்போ எங்களோட வாழ்வாதாரத்தை பத்தி தெரியல சார் அவங்களுக்கு. சார், ஒரு வியாபாரி வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததா சொல்றாங்க. அதை எப்படி அரசுக்கு எப்படி தெரியப்படுத்துறாங்க சார்? அது நிறைய நிகழ்வுகள் நடக்குது சார். இப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நேரடியா வந்து எல்லாத்தையும் தெரியப்படுத்த முடியாது. பொதுவான முறையில தான் நாங்க சொல்றோம் சார். நம்ம யாரையும் வந்து இதுல வந்து நாங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து நாங்க சொல்லல சார். இப்ப பொதுவா வந்து எங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு வந்து நல்லது நடக்கணும் சார். அது நல்லது நடக்கணும்னா இங்க வந்து ஒர்க்கு வந்து கிளியரா முடியணும் சார். இந்த வேலை முடியணும் சார். எங்களுக்கு அவ்வளவுதான் சார். வேற எந்த எதுவும் எங்களுக்கு கிடையாது சார். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 மந்த்ஸுக்குள்ள வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாங்கன்னா தான் சார் அடுத்த தொழில் நடத்த முடியும் சார். இங்க
உங்களால முடியாத பட்சத்துல உங்க போராட்டம் அடுத்த கட்ட கண்டிப்பான முறையில நாங்க வந்து பெரிய அளவுல போராட்டம் இருக்கோம் சார். இது இன்னைக்கு நாங்க வந்து ஒரு 10-20 கடைக்காரங்க தான் கூடியிருக்கோம் சார். இது நம்ம இங்க இருக்கிற 5000 கடையும் ஒன்று திறந்து இங்க உட்காந்துருவோம் சார். எல்லாமே உண்ணாவிரதமா உட்காந்துருவோம் சார். நாங்க கண்டிப்பா இருக்கும் சார். பெரிய போராட்டமா இருக்கும் சார். வேலையாட்களை கூட்டணும். மெயின் வந்து இந்த வேலை முடியணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரென்த்தை கூட்டணும். ஆளுங்களே அதாவது வேலை செய்யற ஆளுங்க வந்து இந்த பணியில இவ்வளவு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வேலை பாக்குறாங்க சார். வேலை ஆளுங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி சார். அதே மாதிரி இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிற இந்த வண்டி வந்து பழுதாயிருக்கு. அங்க நிக்கிற அந்த வாட்டர் டேங்க் வந்து அது பஞ்சர் ஆகி ஒரு 5 நாள் ஆச்சு. முறையான உபகரணங்கள் வாகனங்கள் இல்லாம முறையான இத வந்து கான்ட்ராக்ட் எடுத்தவங்க வந்து சரியில்லாத கான்ட்ராக்டர் வந்து பொதுவா வந்து இந்த வேலை இவ்வளவு மந்தமா போறது காரணம் வந்து இதோட கான்ட்ராக்டர் வந்து சரி கிடையாது. ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் சார். அவங்க இவங்க இந்த தெருவுக்கு ஏத்த ஒர்க்கே இல்ல சார். இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு ஏத்த ஒர்க் இல்ல. இது வாட்டர் பார்க்கணும், வாட்டர் கனெக்ஷன் பார்க்கணும், ரோடு பார்க்கணும், எல்லாம் கரண்ட் பார்க்கணும், எல்லாமே இருக்கு சார். மூணு இருக்கும்போது 3 பேரும் ஒர்க் பண்ணா மட்டும்தான் சார் இதுல முடியும் ஒர்க்கு. எல்லாமே ஒண்ணு போய் தடைப்பட்டா ஒண்ணு இதாயிடுது சார். இப்படியே ஒரு இதுக்கு ஆள் வந்து ஒண்ணுக்கு வரலன்னா வேஸ்ட் சார். அப்படியே என்னோட பேர் நாகராஜன் சார். நான் இங்க நம்ம வண்ணாரப்பேட்டை கட்பீஸ் அசோசியேஷனுக்கு அனைத்து வியாபாரிகள் சங்கத்துக்கு வந்து நான் வந்து ட்ரெஸரரா இருக்கேன் சார். நான் பொருளாளர்.